ஆட்டமாடி கொக்க பாட்டப்பாடி அழகான வேலையை வந்தாருக்கு ஆட்டமாடி தோக்க பாட்டப்பாடி அழகான வேலையை வந்தேன் ஐயா. ஓட்டார விட்டருகே வந்தேன் ஐயா. அமதி பேசாதீங்க சைல திரும்ப நேரத்துக்கு வந்து பணியில உட்காரணும். போயிட்டு வேறு வரைக்கும் தாங்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அமதி 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 சைல போதுமான கூட்டம். நீங்க அமைதியாக இருந்தா நாடகம் சிறப்பாகவே அமையும். தயவு செய்து உட்கார் உட்கார முடியுமா? உட்காரு. சமதி. நானுமே வடிவமாக விளங்கக்கூடிய விநாயக பெருமான் துணையருள் கொன்றும் முத்தமிழுக்கும் முதல்வனாய் விளங்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கியும் கலையாத கல்வியும் குறையாத செல்வமும் ஒரு கபடு வராத நட்பும் ஆய கலைகள் 64 நமது நாவிலே அமைய செய்த கலைவாணி பொற்பாத கமலத்தை மாதா பிதா குரு தெய்வங்கள் பாதங்களை வணங்கியும் அலை கடலென திரண்டு வந்திருக்கும் நமது கிராம பொதுமக்களாகிய உங்களுக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி வணக்கம். ஆனா சித்தாட்டா குழுவின் சிறுக்குதா பேசாத கோமடியா அம்மாஜியா சரோஜா இந்த பணியில பணம் வாங்கி போறதுக்கு நான் கத்திங்க அடக்குறேன். பணம் கொடுத்து போட்டு இன்னத்துக்கு கத்திங்க அடப்பிட்டாங்க. சைலன்ஸ் அமதி 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 அன்பார்த்த நாடு ஐயோ ஆளா அன்பார்ந்த நாடக கலா ரசிகர்களே, வருங்கால வாலிப நண்பர்களே, மாதர் குல மாணிக்கங்களே, மாணவ செல்வங்களே, அறிஞர்களே, கலைஞர்களே, கலை வளர்ந்த கலைவான்களே, உங்கள் அனைவரும் வாய் அடங்காது நினைக்கிறேன். உங்கள் அனைத்து உள்ளங்களுக்கும்
எங்கள் வந்தைமா நகரம் ஸ்ரீ கலைதேவி நாடக மன்றத்தின் சார்பாக மீண்டும் ஒரு பணிவான நன்றி வணக்கம். கலை வளர்ந்த நமது கிராமம், கலையை மதிக்கத்தக்க நமது கிராமம், எங்களைப் போல பல கலைஞர்களை உருவாக்கிய நமது கிராமம். இந்த போலூர் வட்டத்திலே காப்பலூர், வேட்டை, கொல்லக்கொட்டாய் இந்த பகுதியை இன்றிரவு இந்த மாபெரும் மேடையில் நீங்கள் எல்லாம் கண்டு ரசிப்பதற்காக, நீங்கள் எல்லாம் கண்டு மகிழ்வதற்காக எங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பினை தந்த அன்பு உள்ளங்களுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் உற்றார் உறவினர்கள் நமது கிராம பொதுமக்கள் உங்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் வந்தவாசி கலைதேவி நாடக மன்றத்தின் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வயசான காலத்துல பண்ணி ஒன்னா பண்ணிருக்கு. என்ன தெரிஞ்சுற நீ இந்த புனிதமான மேடையில் இன்றிரவு திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் வந்தவாசி அடுத்த சூரியகுப்பம் கிராமம் எங்கள் ஸ்ரீ கலைதேவி நாடக மன்றம் தெய்வத்திரு கலை தன்றல் காசிநாதன் ஐயா குழுவினர் எங்கள் நாடக மன்றத்தில் உரிமையாளர் திண்டிவனம் நகராட்சியை சேர்ந்த என் அசோக்குமார் அவர்கள் எங்கள் நாடக மன்றத்தின் ஆசிரியர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வெள்ளிமேடு பேட்டை அடுத்த வட சிறுவலூர் கிராமம் எங்கள் ஹார்மோனிஸ்டர் இசைக்குயில் எஸ் நடராஜன் அவர்கள் நாங்கள் இந்த மாபெரும் மேடையில் இன்று எதற்காக இந்த நாடகம்? இந்த இரவு நேரத்திலே அலை கடலென மக்கள் கூட்டம் குவிந்திருக்கிறது. நீங்கள் எல்லாம் பார்ப்பதற்காக இந்த இரவு நேரத்திலே எதற்காக இந்த நாடகம்?
பாராகிய இந்த உலகத்திலே இந்த மண்ணிலே மனிதன் பிறப்பது ஒரு நாள், இந்த மண்ணிலே புகழோடு இருப்பதும் ஒரு நாள், அவர் இறப்பதும் ஒரு நாள். இந்த மண்ணிலே பிறந்து விட்டால் மட்டும் போதாது, நாம் பிறக்கும் பொழுதே பிரம்மதேவன் இறப்பையும் சேர்த்து எழுதி விடுகிறார். இந்த மண்ணில் நாம் பிறந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் என்று இருக்கக்கூடாது. தாம் வாழ்கின்ற காலத்தில் மற்றவருக்காக கொடுத்து உதவ வேண்டும், தான தர்மங்கள் செய்திருக்க வேண்டும். தாம் செய்த தான தர்மங்கள் தாம் இறந்த பிறகும் தமது பெயரை பாதுகாத்து கொள்ளுமா? முந்தி தவமிருந்து 300 நாட்கள் ஒரு தாயின் கருவறையிலே உருவாகிறோம். ஒரு தாயின் கருவறையிலே உருவாகி இந்த தெருவரையிலே நடக்க செய்கிறோம். கருவறையிலே உருவாகி இந்த தெருவரையிலே நடக்க செய்து இறுதியாக கல்லறையில் போய் சேருகிறோம். நாம் பிறக்கும் பொழுது கருவறை, நாம் நடக்கும் பொழுது தெருவரை, நாம் இறந்த பிறகு கல்லறை. இதுதான் மனிதனின் 3 நாள் வாழ்க்கை. முந்தி தவமிருந்து 300 நாட்கள் ஒரு தாயின் கருவிலே உருவாகி இந்த பூமியிலே பிறக்கும் பொழுது தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய பன்னீர் குடத்தை உடைத்துக் கொண்டு வெளிவருகிறோம். இந்த பூமியிலே பிறக்கும் பொழுது தமது தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய பன்னீர் குடத்தை உடைத்துக் கொண்டு வெளிவந்து வாழ்வாங்கு வாழ்ந்து தமது ஓட்டத்தை முடித்த பிறகு, தன் உடலை விட்டு ஆன்மா பிரிந்த பிறகு உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தங்கள் நமக்காக இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே தண்ணீர் குடத்தை உடைப்பார்கள். நாம் பிறக்கும் பொழுது பன்னீர் குடம், நாம் இறக்கும் பொழுது தண்ணீர் குடம். நீராலே உருவாகிய நமது ஆன்மா, நீராலே உருவாகிய நமது பிம்பம் நீராலே பிண்டமாக கரையப்படுகிறது. பேரும் புகழும் பெற்று இதே கிராமத்தில் பிறந்து சீரும் சிறப்போடு வாழ்ந்து திருமணம் செய்து பிள்ளைகளையும் பெற்று பேர குழந்தைகளையும் கண்டு இன்று நம்மையெல்லாம் மறந்து இறைவனோட பாதத்தை அடைந்திருக்கிறார். நம்மோடு வாழ்ந்த அப்பா முனுசாமி என்று சொல்லக்கூடிய அப்பா, முனுசாமி என்று சொல்லக்கூடிய அப்பா, அவரது உடலை இந்த மண்ணிலே நாம் விதையாக விதைத்தாலும் நம்ம விட்டு பிரிந்து 2 ஆண்டு காலங்களும் கடந்து சென்றாலும் அவர் செய்த தர்மங்கள், அவர் செய்த தான தர்மங்கள் பிள்ளைகளுக்காகவும் வேற குழந்தைகளுக்காகவும் அவர் செய்த புண்ணியங்கள் அவரது பெயரை உச்சரித்துக் கொண்டே இருக்குமா? வாழ்வாங்கு வாழ்ந்து பேரும் புகழும் பெற்று பிள்ளைகளை பெற்று பேர குழந்தைகளை கண்டு வாழ்வாங்கு வாழ்ந்த ஐயா, பேரும் புகழோடு வாழ்ந்த ஐயா முனுசாமி என்று சொல்லக்கூடிய ஐயா இன்று நம்மையெல்லாம் மறந்து இறைவனோடு பாதத்தில் இளைப்பாற வேண்டும். அவரது ஆன்மா முக்தி மோட்சம் அடைய வேண்டும். மோட்சம் என்றால் என்ன? சாலோப சாமீப சாரூப சாதுச்சம் என்று சொல்லும்படியான 4ஆம் பதவி. எல்லாம் வல்ல இறைவன், வைகுந்தவாசன், ஆபத் பாண்டவன், அநாத ரட்சகன் அவர் பாதத்தை அடைய வேண்டும் என்பதற்காக 2வது ஆண்டு நினைவு நாளை ஒட்டி காலம் சென்ற முனுசாமி ஐயா அவர்கள் அவர் ஆன்மா இறைவனோடு பாதத்தில் இளைப்பாற வேண்டும் என்பதற்காக அவர் சொந்த பந்தங்கள் எம் முனுசாமி அம்மா, அவரது துணைவியார்கள் விளங்கக்கூடிய குப்பம்மாள், பிள்ளைகள் குமரவேல், தனபாக்கியம், கண்ணம்மாள், விஜயா. ஐயா பேசாதீங்க ஐயா. முனுசாமி ஐயா மனைவியாக விளங்கக்கூடிய மல்லிகா, அவரது பிள்ளைகள் வசந்தா, கமலா, ஏழுமலை, சூர்யா மற்றும் பேர குழந்தைகள், மருமகள்கள், மருமகன்கள் அனைவரும் சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், நம்மோடு வாழ்ந்த ஐயா, நமக்காக எவ்வளவோ செய்த ஐயா முனுசாமி என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும். அவரது ஆன்மா இறைவனோடு பாதத்தில் இளைப்பாற வேண்டும் என்பதற்காக
ஓரிரவு நாடகம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஏற்பாடு செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம். நம்மோடு வாழ்ந்த ஐயா அவர் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காக இந்த மாபெரும் மேடையில் நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தின் தலைப்பு பத்மாவதி தெய்வீக திருமணம். பத்மாவதியின் தெய்வீக திருமணம். பத்மாவதி தெய்வீக திருமணம். பத்மாவதி தெய்வீக திருமணம் அல்லது மாங்கல்யம் காத்த மங்கை. மாங்கல்யம் காத்த மங்கை என்ற ஒரு கற்பனை காவியத்தை நடத்த முன்வந்திருக்கிறோம். அனைவரும் திரளாக வந்து அமைதியாக அமர்ந்து நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி வணக்கம். தன்